வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வெண்டைக்காவ போட்டு ஒரு டிஃபரெண்ட்டான ரெசிபி தான் பண்ணி காமிக்க போறேன். பிந்தி பீனட் ஃப்ரை பண்ணி காமிக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த வேர்க்கடலைய போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுபட்டதுன்னா போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் கூல் ஆனோன்னா பொரிச்சுக்கலாம். வேர்க்கடலைய தனியா எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ள இங்க எண்ணெய் அடுப்புல வந்து பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் வெடிச்சோன்னா உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த வேர்க்கடலையை வந்து மிக்சியில போட்டு பொடிச்சுட்டு வந்துடலாம். இந்த வேர்க்கடலையை இப்போ நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டோம். வெங்காயமும் வதங்கி எடுத்து அதனால நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவும் இதுக்கு சேர்த்துடலாம். தேவையான சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயில கொஞ்சம் இந்த ஸ்டிக்கினஸ் போகிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ அந்த வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வேர்க்கடலை பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொடி இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல இந்த வேர்க்கடலையோட வாசனையும் இந்த வெண்டைக்காயோட அந்த ரோஸ்ட் ஆனது எல்லாம் ஸ்மெல்லு சூப்பராக வருது. ஸோ இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ் இதுலயே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நல்லா இந்த 2-3 மினிட்ஸ் இதில் அப்படியே விடும்போது இந்த வேர்க்கடலை பொடியும் இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காகவும் பண்ணிடலாம். இந்த பிந்தி பீனட் ஃப்ரை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.